அந்த காசுல வந்து பாத்தீங்கன்னா மொய் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் சொல்றாங்க. ஒரு சிலது கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்வாரு, மத்தவங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அதுக்கப்புறமா டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் எக்கச்சக்கமான கொள்ளைகள் அடிச்சாரு, எக்கச்சக்கமான நில அபகரிப்புகள், எக்கச்சக்கமான கோயில் நிலங்கள்லாம் அபகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆதாரம் இல்லாம நாமளும் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம பேசுறதால் சமூக வலைத்தளங்களில் உள்ள விஷயங்கள் தான். நாமளா எதையும் ஆராய்ச்சி பண்ணி பேச கிடையாது. ஏன்னா அப்ப நம்ம மேல எதனா கேஸ் போட்டாங்கன்னா அது வாதாடுற அளவு கூட நமக்கு வக்கில்லையா அதுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். எஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில பல இதுல மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அதான் பரந்தூர் சுத்தி தான் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் இப்ப ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனோடனே ஊரே குதிக்குதோ இல்லையோ, டிஎம்கே காரங்க எல்லாம் குதிக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்னதான் மெயினா ரீசன் அப்படின்னு போய் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பரந்தூரை சுத்தியே 250 கோடி ரூபாய்க்கு நிறைய இடத்துல வந்து சொத்துகள் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சொத்துக்கள்லாம் இவரு மட்டும் வாங்கினதா இல்ல மத்த ஆட்களும் நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்களா என்ன எதுன்னு தெரியலங்க. ஏன்னா இப்ப ஏர்போர்ட்லாம் வந்துருச்சு அப்படின்னா வேல்யூ ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் இப்ப அடி வாங்கினதுனால பெருசா சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் சேகர் பாபு மேல யாராலையும் கை வைக்க முடியாது. எந்த ஒரு இதுலயுமே வந்து அவரை தூக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு எல்லா வேலையும் செய்யறதுல இருந்து எல்லாமே A to Z அவர் தான் பாத்துக்கிறாரு ஸ்டாலின் அவர்களோட வீட்டுக்கு. அதனால ஒரு ஸ்ட்ராங் பேஸா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சோ ஓகே, அவரை கை வைக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது. நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. ஏதோ நம்மளால முடிஞ்ச தகவலை மட்டும் வெளியே சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் கடவுள் பாத்துக்கிறாரு, மேல இருக்கிற போலீஸ் பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பிட்டு போயிட்டே இருக்கோமே. போலீஸ் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிலிக்ஸ் அப்புறம் ஜெயராஜ் அவர்கள் ஏடிஎம்கே பீரியட்ல அடிச்சே கொன்னாங்க.